காத்தாலேயே இப்படி வேர்த்து கொட்டினா எப்படி? இந்த ஃபேன் இருக்கவோ ஆச்சு. அப்பா காற்று இந்த ஃபேனில் வந்து சத்தங்கூர் உட்காந்தா தான் நல்ல சில்லுன்னு இருக்குது. ஆமாம்மா, இந்த ஃபேனில் நல்ல காற்று சூப்பராக வருது, அவ்வளோ ஸ்பீடாக வருது, நல்லா ஹைட்டாக இருக்குல்ல, அதனால இது ரொம்ப காற்று ஸ்பீடாக வருது. நீ இந்த ஃபேன் கடியில் உட்காந்துக்கிட்டு இந்த கடலக்காத்தோல்மையெல்லாம் பாரு எங்கெங்கே பறக்குதுன்னு. ஏன்ட்ட தம்பி, கடைக்கு போயிட்டு உனக்கு வரதுக்கு இம்புட்டு நேரமா? நான் தூங்கி முழிச்சதுல இருந்து பல்லு விளக்காம வாயே ஒரு மாறிக்குதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தா எப்ப போயிட்டு எப்படா வார? இப்ப நம்பூர் கடையில இந்த பேஸ்ட் கிடைக்கலப்பா. அத்தம் போய் அங்க தூரமா ஒரு கடை இருக்கும்ல, அந்தாண்ட ஊர்ல, அங்க போய் வாங்கிட்டு வந்தேன். இந்த பேஸ்ட் தானே நீ கேப்ப, இதுதானே நல்லா வாய் சில்லுன்னு கூலா இருக்குதுன்னு சொல்லவே இல்ல. வேற வாங்கி வந்தா நீ திட்டுவ. ஆமாண்ட மகனே, அது இந்த பேஸ்ட்ல இருந்து கோல்கேட் பேஸ்ட்ல விளக்கின மாட்டான். அது வாய் இது இந்த கூல் ஃப்ரெஷ் அப்படின்ற மாதிரி நல்ல சில்லுன்னு ஒரு மாதிரி ஃப்ரெஷ் ஃபீல் கிடைக்குதுடா. வேற எல்லாம் விளக்கினா எனக்கு இன்னும் பிடிக்க மாட்டேங்குது. ஆமாங்க, எனக்கு கூட இதையே வாங்கிட்டு வந்து நானுமே இதையே பழகிக்கிட்டேன். அது மேலே இருக்கிறதே பாருங்களேன், கலர், அந்த ப்ளூ கலரு, அந்த இது பிதுக்கிற அந்த இது பைப்பு எல்லாமே நல்லா அழகாக கொடுத்துருக்குறான், நீட்டாக இருக்குது. சரி, நான் போய் பல்லு விளக்கிட்டு பாரு. சட்டுனா காப்பி தண்ணி போட்டு வை. தூங்கி எந்திரிச்சு இவ்வளவு நேரம் காப்பி குடிக்கல, பல்லு விளக்கல, ஒரு மாதிரி இருக்குது. தம்பி குடுற பேஸ்ட டெய்லியே ரெடியாகி இந்த ஆபீஸ் போறத நினைச்சாலே ஒரே கடுப்பா இருக்கப்பா. என்னத்துக்கு போய் அங்க நின்று ஆடிட்டு கிடக்குறான் இவன்? காத்து நல்லா சிலு சிலுன்னு வருதுமா. நான் நடந்து போயிட்டு வந்து எப்படி வேர்த்து தெரியுமா? இப்ப காத்து அப்படியே ஏசி மாதிரி இருக்குமா, நல்ல ஸ்பீடா இருக்கு. விட்ட நானே பறந்துடுற நாட்டுக்கு. பரப்ப ஆனா இதுல நிறைய யூசஸ் இருக்கு தெரியுமா? டேபிள் ஃபேனாவே யூஸ் பண்ணிக்கலாம், ஹைட் கம்மியா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹைட்டா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. இது வந்து நல்ல ஒரு ஆஃபர். அம்மா, இனிமே லீவு தம்மா, எங்கன்னா வெளியில டூர் போலாமா? ஒரு 2-3 நாளைக்கு போயிட்டு வரலாமா? வீட்லயே இருக்க போர் அடிக்குமா? ஆமாம்மா, பள்ளிக்கூடலாம் லீவ் விட்டாங்கம்மா, ப்ளீஸ்மா அப்பாட்ட சொல்லி எங்கன்னா போலாமா? தானே உங்க அப்பா திட்டிட்டு போனாங்க, டெய்லி ஆபீஸ் போயிட்டு வரதுக்கு சலுப்பாகுதுன்னு. அவளுக்கு தானே பேசிட்டு போனது காதல உழுவுல. இதுல லீவ் இருந்தா ரெஸ்ட் எடுப்பாங்களா, டூர் கூட்டு போவாங்களா? நீங்களே வேணா கேளுங்க. ஏதோ நீங்க கேட்டீங்கன்னாச்சும் பிள்ளைங்க கேட்டுட்டாங்கன்னு கூட்டு போவாங்க. நான் கேட்டேன்னு வச்சுக்க, அது சுத்தமா என்ன ஏதுன்னு கண்டுக்கிட மாட்டாங்க. அப்பனா நான் கேட்குறேன், அப்பா வரட்டும், அப்புறம் அப்பா ஓகே சொன்னா நீ நோ சொல்லக்கூடாது. நான் என்னத்துக்கு வேணான்னு சொல்ல போறேன். சரி, நீங்களும் வீட்லயே தானே இருக்கிறீங்க, லீவுனா தான் எங்கேயாச்சும் வெளியில போயிட்டு வர முடியும். கேளு, உங்க அப்பா கூட்டு போறேன்னா போயிட்டு தான் வரலாம். நானும் அக்கம் பக்கத்துலலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்கல்ல, நான் தெரிஞ்சவங்க, அவங்ககிட்டலாம் ஏது வாரியில எப்படி பஸ்ஸுக்கு எடுத்துட்டு போகலான்னு கேட்டு பார்க்குறேன். சரி கேளுமா, எல்லாம் போனால் ஜாலியாக இருக்கும். சரி, நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன். இன்னும் பால் வேறு அவங்க கறந்தாங்களா என்னன்னு தெரியல. உங்கள் அப்பா வேறு காப்பி கேட்டுட்டு போய்க்கிறாங்க. நான் போய் பாலை வாங்கிட்டு அப்படி என்ன ஏதுன்னு கேட்டுட்டு ஓடியாரேன். அதுக்குள்ள ஊட்ட சுத்தமாக கூட்டி வை. இவன் போகாம நானும் கூட்ட மாட்டேன். நீயே வந்து என்ன பண்ணி நீ தின்னுட்டு போடுறது நான் கூட்டுவேனா? ஏன் நீ திங்கிறதுக்கு நான் வடிச்சு கொட்டுறேன்ல, அது மாதிரி தான் கூட்டு. நான் போய் கேட்டுட்டு வரேன். அக்கா, நாம எல்லாம் சாப்பிட்றதுக்கு தானே அம்மா சோறு செய்யுது. அம்மாவுக்கு கலப்பா இருக்கவே நீ ஊட்ட கூட்டு. ஆமா, டூர் கூட்டு போறான்னு சொல்லிவிட்டு அவன் சால்ரா அடிப்பான். சரி, கூட்டி வைக்கிறேன், நீ போய் கேளு போ. நான் போயிட்டு வரேன். சுத்தமா கூட்டி வைக்கணும். ஏனோ தானே அங்க அந்த முடி அது இதுன்னு பறந்துகிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் கூட்டுவேன். கீழே உக்காந்துட்டு எந்திரிக்கிறதுக்குள்ள மூச்சை பிடிச்சிக்குது. வயசானாவே கீழே உக்காந்து எந்திரிக்கிறதுக்குள்ள கால் வேற மறுத்து போயிடுது. இன்னுமே அப்படி உயரமா தான் உட்காரணும் மாட்டுக்கு. டேய் தம்பி, அந்த ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு அந்த ஃபேனை எடுத்து ஓரமா போய் நான் வீடு கூட்ட போறேன். சரிக்கா. டூர் கூட்டு போற வரைக்கும் நீங்க என்ன வேலை சொன்னாலும் செய்யணும், இல்லைன்னா நம்மள இது காரணம் வச்சே ஏமாத்தி போடுவாங்க. இந்த தொடப்பம் வேற எந்தான போட்டு வச்சுட்டு போயிருக்கேன் இந்த அம்மா தெரியல. அதான் தேடுறதுக்குள்ளேயே நம்மளுக்கு ஒரு நாளே ஆயிடும். ஒரு இடத்துல ஒரு நாளைக்கு வைக்கிறது கிடையாது, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இடத்துல கிடக்கும் நம்ம வீட்டில் மட்டும். வா பத்மினி, நீ பால் வாங்க வருவன்னு தான் உனக்கு ஃபோன் அடித்தேன், ஃபோனே போக மாட்டுக்கு. உனக்கு அந்த மாட்டுக்கு ஊச்சி போட்டு உடம்பு சரியில்லாமல் போச்சு. சரி, இன்னைக்கு பால் இல்லைன்னு சொல்லலாம், அப்போது கடையில் வாங்கிக்கிடுன்னு சொல்லலான்னு பார்த்தா உனக்கு ஃபோனே போகலை. அப்புறம் கீதா வந்தால் அப்புறம் அப்படியே உக்காந்துக்கிட்டேன். அப்படியா? ஏக்கா, என்னாச்சு மாட்டுக்கு? அது என்னமோ தெரியல பத்மினி, பால் கறக்க போனாவே மாடு என்னமோ எப்பயுமே அப்படி பண்ணாது, எட்டி உதைக்கிறதுக்கு வருது பார்த்துக்க. அதுக்கு வேற 2-3 நாளாக கத்திக்கிட்டே கிடந்துச்சா, அது செனைக்கு எது நிற்குமா என்னமோன்னு டாக்டரை கூப்பிட்டு அன்னைக்கு ஊச்சி ஆச்சம் போட்டு விடலான்னு கூப்பிட்டு விட்டேன். அவங்க அப்புறம் செனை ஊச்சி போட்டு விட்டு விட்டுக்குறாங்க. அது சரி 2 நாளைக்கு விடுங்க, அப்புறமா கறங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போனாங்க. அதான் உங்ககிட்ட சொல்லலாம் வந்துட்டு கிடப்பியேன்னு பார்த்தேன், போகல. என்னத்துக்கு அப்படி உதைக்கிறதுக்கு வரும்? உங்க மாடு சாமி மாடாட்டங்க, அது ஒன்றுமே பண்ணாது. கால் கடியிலேயே சாணி போட்டு நின்றுக்கிட்டு இருக்கோம். நவரு அப்படின்னு சொன்னால் அது பாட்டுக்கு மனுஷாட்டம் நவந்துக்கும். நான் எத்தனையோ நாள் அள்ளிட்டு வந்துக்கிறேனே, அது என்னத்துக்கு அப்படி பண்ணுமே தெரியலையே.
ஏன் 4 முடி அதுதான் சென்னைக்கு கத்துதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் உதைக்காம மொத்தமாக கொடுக்கும். கூறு கெட்ட விளாட்டு கேள்வி கேட்டுக்கிறா பாரு. ஐயா சென்னையந்த உதைக்க வருமா? எனக்கு தெரியாது, அதுக்கு தான் கேட்குறேன். அது ஒவ்வொரு மாடு ஒவ்வொரு விதமாக அதோடைய ரியாக்ஷன்ஸை காட்டும். நம்மளுக்கு என்ன தெரியும்? அதுக்கிட்ட வேணால் போய் கேட்குறேன். அதனால தானே உங்ககிட்ட கேட்டேன். ஓ அப்படி. இவளுங்க ஒருத்தி. அப்புறம் நான் சொல்ல வந்ததே மறந்து போயிட்டேன் பாருங்க. சரி விடுங்க, நான் கடையில் வாங்கிக்கிறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் எங்கள் பிள்ளைங்க அத்தான் லீவ் விட்டாங்கன்னு சொல்லிவிட்டு எங்கன்னா டூர் போகலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு பஸ் எடுத்துக்கிட்டு போகலாமா? டூரா? ஜாலி. எங்கே போகலான்னு பிளான் போட்டுக்கிறீங்களா? ஆனால் அந்த கொடைக்கானல் ஊட்டி மட்டும் தயவு செஞ்சு போட்டுறாதீங்கக்கா. அங்கே நம்மளால் நடக்கவும் முடியாது. அந்த வளைவாக போனால் எனக்கு இந்த வாந்தியாக வரும். இந்த வளைவில் மட்டும் என்னதான்னாலும் ஒத்துக்கவே மாட்டேங்குது. இந்த கோடை காலத்துக்கு பின்ன டூர் அங்கே போகாமல் வேற எங்கே போவாங்க? அங்கே தான் நல்லா சிலுன்னு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். எவ்வளோ இடம் இருக்குது தெரியுமா அங்கே பார்க்குறதுக்கு? ஆனால் நடக்கிறதுக்கு தான் சுற்றி நடந்தே இருக்கணும். நடக்காமல் பறந்துக்கிட்டே போகிற மாதிரி எங்கன்னா ஒரு இடம் தான் அவங்கள கூப்பிட்டு போகலாம். ஆமாம் 10 மணி என்ன ஊர், எந்தெந்த எத்தனை நாள், எவ்வளோ பணம் எல்லாம் பேசியாச்சா இல்லையா? அட நீங்கள் வேற இன்னும் டூர் போகிறதா என்னன்னே முடிவு பண்ணலை. இந்த பிள்ளைங்க என்கிட்ட கேட்டுச்சிங்க, அம்மா அப்பாட்ட கேளுமா எங்கன்னா போகலாம், வீட்டில் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. 2 பேரும் என்ன அப்படி கேட்டாங்க. நம்மளாலாம் உங்கள் அப்பா கிட்ட பேச முடியாது, நீங்கள் வேணா கேட்டு பாருங்க, போகலான்னு சொன்னால் நானும் இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் சொல்லி வைக்கிறேன், சேர்ந்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னேன். அத்தான் நீங்களும் வாரீங்களா என்னன்னு ஒரு வார்த்தை கேட்குறேன். அவங்க அப்பா இன்னும் என்ன சொல்கிறாங்களா, போகலாங்கிறாங்களா இல்லை வேணாங்கிறாங்களா, அது இன்னும் என்னன்னு தெரியல. அவங்க டெய்லியும் ஆஃபீஸுக்கு போயிட்டு வரதுக்கு ஒரே சலுப்பாகுதுன்னு அவங்க மூக்கால புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பிள்ளைங்க தான் என்ன அப்படி கட்டுச்சிங்க, நீங்கள் வேணா கேட்டு சம்மதம் வாங்கி வைங்க, போகலான்னுட்டு நான் ஓடி வந்துட்டேன். சரி இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. சரி எல்லாம் அவங்க எங்கள் வீட்டில் என்ன ஏதுன்னு கேட்டு பார்த்துட்டு என்னைக்குன்னு ஒரு நாள் முடிவு பண்ணுங்க. ஒரு 2 நாள் மட்டும் போடுங்க. அதிகமாக போட்டிங்கன்னா மாடு கன்று வச்சுக்கிட்டு போயிட்டு வர முடியாது. அப்புறம் மாடெல்லாம் சும்மா கிடந்து போயிடும். ஏதோ 2 நாளுன்னா அக்கம் பக்கத்தில் சொல்லிக்கிட்டு போகலாம், பில்லு வச்சுட்டு போனோமா போட்டுக்கிட்டு போங்க. பாடுறா பத்திராளி அக்காவே வரங்கிறாங்கன்னா அதிசயமாக தான் இருக்குது. எப்போ பார்த்தாலும் மாடு கிடக்குது, தோட்டத்தில் வேலை கிடக்குது அப்படின்னு புலம்பி தள்ளுறவங்களே வரங்கிறாங்க. அப்போ இந்த வருஷம் டூர் கன்ஃபார்ம். அக்கா நீங்கள் போய் பேசுங்க, எந்த ஊருன்னு மட்டும் ஃபோன் போட்டு சொல்லுங்கள், எம்பிட்டு அமௌண்ட்டுன்னு மட்டும் சொல்லுங்கள். ஆமாம் பின்ன நாம்பளும் தோட்டம் வேலைன்னுக்கிட்டு தான் என்னைக்கு போய் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரது. அப்படி போய் அங்கே நடக்க முடியலன்னா அப்படி பஸ்லேயே உக்காந்துட்டு கூட இந்த இடம்னு சும்மா பார்த்துட்டு வரலாமா கண்ணல. ஏட்டி நெட்டவள்ளி, அப்போ டூரு 2 நாளுன்னா நம்ம புது ட்ரெஸ்ஸாக போய் எடுத்துகிட்டு ஓடி வந்துடலாம், மதியான பஸ்ஸுக்கு போகலாம், வரியா எப்படி? ஆமாம் பண்ண இந்த பீத்த பழைய பஞ்சாங்கத்தையே போட்டுக்கிட்டு போக முடியும்? அதுக்குன்னு போய் மாடலாக எடுத்துகிட்டு ஓடி வந்துடலாம் 4 முடி. இவளுங்க வேற இன்னும் டூரே போகிறோமா என்னன்னு தெரியாமல் துணி எடுக்கிற ஆளுலாம். அதெல்லாம் அந்த பிள்ளைங்க சும்மா விடாதுங்கக்கும். அதெல்லாம் டார்ச்சர் பண்ணி அழுது கிழுதாவது ஒத்துக்கிட வச்சுருவாங்க. எல்லாம் அவங்க எங்கள் வீட்டில் அவங்க புருஷமாருங்கிட்ட பேச்சு எல்லாம் ரெடியாக இருங்க. அப்புறம் கடைசி நேரத்தில் குட்டை குழப்பி விடாதீங்க. ஆமாம் அப்புறம் கடைசி நேரத்தில் நீ வரல நான் வரலன்னுக்கிட்டு தெரியக்கூடாது. எல்லாம் ஆளுக்கு ஒரு சோறை செஞ்சு மூட்டையை கட்டிக்கிட்டு பஸ்ஸில் ஏறுறதோடு இருக்கணும். சரி என்னமோ பண்ணுங்க. நான் போய் வீட்டில் கேட்டுட்டு என்ன ஏதுன்னு அப்புறம் மதியானத்துக்கு வந்து என்னன்னு தகவல் சொல்கிறேன். இப்போ போய் நான் டீ வைக்கணும், நேரம் ஆகிட்ட. அப்புறம் அவங்க அப்பா வந்து பேச்சுவாங்க, தண்ணி ஊற்றிக்கிறேன்னு போனாங்க. காலம் காத்தாலையுமே இப்படி வெயில் அடித்தா எப்படி ஒரு வேலை செய்யறது? சரி நானும் தோட்டத்துக்கு போகிற வேலை கிடக்கு, நீங்களும் போய் வேலையை பாருங்க போங்க. நெட்டவள்ளி ரெடியாக இரு. 10 மணி அக்கா என்ன ஏதுன்னு தகவல் சொன்னதும் நாம பஸ் ஏறுறோம், போய் துணியை அள்ளிக்கிட்டு வரோம். சரிட்டி 4 முடியும் முன்னே என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம்.